ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். அதை பற்றின ஒரு சின்ன விளாக் தான் போட போகிறோம். அதே மாதிரி தீபாவளி அப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதே நாங்கள் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ட்ராவல் பண்ணுறதுலையே நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். ஸோ டே டைமை விட நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். எங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நைட் டைம் கிடையாது. ஒரு 4 o'clock நாங்கள் வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து 5 o'clock ஆனோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்லைட் தெரிய ஆரம்பிச்சுது. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ வெளிச்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. பட் ரொம்ப ரொம்ப கூலிங்காக, அதாவது பனி விழுந்துச்சு. உங்களுக்கு அவ்வளோக்கு கிளியராக தெரியாது. ஸோ ரொம்ப பனி இருந்துச்சு. அந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம மட்டும் அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு போகிறதுக்கே, ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 6 o'clock ஆகிடுக்கு. ஸோ சீக்கிரமே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறனால சீக்கிரமே எல்லாத்துக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சு. அதனால் 8:30க்குலாம் நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கோயம்புத்தூர் சிட்டி என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நல்ல மரத்தோட நிழல் இருந்தனால அங்கேயே காரை நிறுத்தி நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடல, நாங்கள் புளியோதரை ரெடி பண்ணிட்டு போயிருந்தோம். அதுதான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ நல்ல அமைதியாக நல்ல அவுட்டோரில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் டைம் வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் பீரியடில் வந்தோம். ஸோ எந்த ஒரு கடையுமே திறக்கவே இல்லை. அதே மாதிரி டிராஃபிக்கும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா போச்சு, பட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 1-2 தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இங்கே இந்த டைம் நான் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டிராஃபிக் இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் சென்னைக்கு ஈக்குவலாக நான் வந்து டிராஃபிக் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு இருந்துச்சு கோயம்புத்தூர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அந்த பிரிட்ஜில் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து விண்டோவை இறக்கிட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால விண்டோவை இறக்கிட்டு வீடியோ எடுத்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வாட்டர் தேங்கி இருக்கே அப்படின்ட்டு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இங்கே புதுக்கோட்டை சைட்லலாம் இந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த பிளேஸோட நேம் என்ன அப்படிங்கிறது தெரில. மேபி கோயம்புத்தூர்காரவங்க யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த என்ன பிளேஸ், இது இந்த லேக்கோட நேம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரேட்டில் போக ஆரம்பித்தோம். ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ட்ராவல் பண்ணி போக ஆரம்பித்தோம். அந்த ரோடே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ரோடு ஃபுல்லாக பிஎஸ்ஜி காலேஜ் தான் அங்கனைக்கு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நல்லா பெருசாக நல்லா ஹைவே ரோட்டில் சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க பிஎஸ்ஜி காலேஜ். மோஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூர்னால் நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வருது பிஎஸ்ஜி தான். ஸோ அந்த பிஎஸ்ஜி காலேஜை ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிராஃபிக்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல தான் நான் ரொம்ப ஹெவியான டிராஃபிக் பார்த்தேன். ஸோ ஸ்கூல் காலேஜ்லாம் ரியோப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு டிராஃபிக் இருக்குது அப்படின்னா, அப்போ ஸ்கூல் காலேஜ் வந்து ரியோப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வரவே முடியாது அப்படின்னு வந்து டிரைவர் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டோம். ஸோ எங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ தென் திருச்சி ரோட்டில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். கோயம்புத்தூர் டு திருச்சி ரோட்டில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது ஒரு சின்ன மவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சீனரி நல்லா இருந்ததுனால அதையும் ஒரு சின்னதாக கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருச்சி கிட்ட போகிறப்போ ஒரு கோவிலும் இருந்தது. இந்த கோவிலோட நேமே எங்களுக்கு தெரியல. மேபி இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகலை. இல்லாட்டி நாங்கள் இந்த கோவிலையும் போய் விசிட் பண்ணி பார்த்துருப்போம். பிகாஸ் மலை மேலே இருந்தது. ஸோ விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் இந்த சிச்சுவேஷனில் போக வேண்டாம், சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போகாமல் நாங்கள் திரும்ப வீட்டுக்கே ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது. மேபி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டால் அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னென்ன அலும்பு பண்ணுச்சு அப்படின்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது இந்த இருட்டுக்குள்ளே தான் அது நிற்கிது, உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா, ஓடி வருதா. அதாவது அந்த வெடியெல்லாம் இவங்க போய் அப்படியே குலைச்சி அதை பிடிக்க போகிறாங்களாமா. ஸோ பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக தான் அன்றைக்கி இருந்தாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், அந்த வெடி வெடிக்குதுல அதை இவங்க போய் பிடிக்க போகிறாங்களாம். அந்தளவுக்கு வேகமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ போகிறது அந்த ரெட் கலர் வெடி தெரியுதா, அதுதான். அந்த சவுண்டு கேட்டோடனே இவங்க போய் அதை பிடிக்க போகிறாங்களாம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு இது நடந்தது எல்லாமே. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இவங்க நேம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த டாகோட நேம் என்ன அப்படின்னா குட்டி. இது நாங்கள் வாங்கின டாக்லே இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் குட்டி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்களும் கிராக்கர்லாம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களே வைக்கவே விடலை.
ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை அவுத்து விட்டுருந்தோம். பட் இப்போ வந்து நாங்கள் அதை கட்டி வச்சிட்டோம். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஸ்வானம், இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் தான் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான். மிஞ்சி போனால் இந்த சீனி வெடி அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதுதான் வைப்போம். தென் புஸ்வானம் வெடிக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள். ஸோ வச்ச உடனே நல்லா புஷ்ஷுன்னு வரும்னு பார்த்தா டம்முன்னு வெடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எதாக இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நல்லா வெடியெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தீபாவளியும் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் செஞ்ச எல்லா ஸ்வீட்டையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா ஐயோ கொடுக்காம இவங்க மட்டும் வச்சுருக்காங்களே அப்படின்லாம் தோணும் உங்களுக்கு. பட் நீங்கள் என்னென்ன ஸ்வீட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய்.